My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல chapter number 2 current electricity அதில் Wheatstone bridge அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இதுதான் நமக்கு Wheatstone bridge. இப்போ இந்த Wheatstone bridge எந்த ரூலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னால் கிர்ச்சாஃப்ஸ் ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். கிர்ச்சாஃப்ஸ் ரூலில் 2 ரூல் இருக்குது. ஒன்று ஜங்ஷன் ரூல், இன்னொன்று வந்து லூப் ரூல். ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகப்படுத்திக்கிங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்கள், சரியா? ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, சரியா? ஓகே, இப்போ இதில் இந்த Wheatstone பிரிட்ஜில் PQRS அப்படின்னு 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன இந்த சர்க்கியூட்டில் காட்டினபடி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அக்ராஸ் B அண்ட் D ஜங்ஷன் வந்து ஒரு கால்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அக்ராஸ் த ஜங்ஷன் A அண்ட் C நம்ம ஒரு செல் அல்லது நம்ம இங்கே பேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு பேட்ரியை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், சரியா? ஓகே, அது கொடுக்கக்கூடிய இஎம்எஃப் எவ்வளோன்னு சொன்னால் சை. ஓகேவா? இதுதான் நமக்கு Wheatstone bridge. ஓகே, இப்போது இந்த பிரிட்ஜில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஒரு சாலிட் கண்டக்டர்லேயோ டிவைஸ்லேயோ கரண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். எலக்ட்ரான் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை தான் நம்ம கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கால்குலேஷனுக்கு கரண்ட் ஃப்ளோவை காட்டினா தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் கரண்ட்டினுடைய டைரக்ஷனை கொடுத்துருக்கேன். அதாவது பாசிட்டிவ் சார்ஜை மோஷனில் விட்டுருக்கேன். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சுவலாக வெர்ச்சுவல் மோஷன் தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கரண்ட்டுடைய டைரக்ஷன் பாருங்கள். டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ இங்கேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு சொன்னால் I. அது இந்த ஜங்ஷன் ஏயை போய் ரீச் பண்ண பிறகு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. என்னென்ன ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள், பார்க்கலாம். I1 கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ P ரெசிஸ்டன்ஸ். I2 கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ரெசிஸ்டர் ஆர் ரெசிஸ்டன்ஸ் R. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ரீச் ஆன உடனே ஜங்ஷன் B அதை ரீச் ஆன உடனே அது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. பார்ட் ஆஃப் த கரண்ட் எது வழியாக ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இங்கே கால்வனாமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து IG. இந்த ரெசிஸ்டன்ஸ் Q வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I3. ஓகேவா? சரி, இங்கே வரக்கூடிய கரண்ட்டும் இந்த I2 கரண்ட்டும் ஒன்றா கம்பைண்ட் ஆகி I4 S வழியாக ஃப்ளோ ஆகுது. இந்த I4ம் I3யும் கம்பைண்ட் ஆகி இங்கே என்ன செய்யுது? ஐயா ஃப்ளோ ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே வந்து ரீச் ஆகுது. டைரக்ஷன் புரிஞ்சுக்க முடியுதா? இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம டெரிவேட்டிவ் பார்ட்டுக்கு போகலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம 2 ரூலை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிர்ச்சாஃப்னுடைய கரண்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஜங்ஷனுக்கு? ஜங்ஷன் பிக்கு. இந்த பி ஜங்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், பார்க்கலாம். 3 பிரான்ச் இருக்குது. ஓகே, இப்போ I1 current flows towards the junction. IG and I3 flows away from the junction. சரியா? டுவோர்ட்ஸ் த ஜங்ஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? நமக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும். அதனால் I1க்கு நம்ம பாசிட்டிவ் கொடுத்துருக்குறோம். அவே ஃப்ரம் த ஜங்ஷனுக்கு நம்ம என்ன சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும்? நெகட்டிவ் கொடுக்கணும். சரியா? த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம கரண்ட் ரூல். அந்த எந்த ஜங்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்? ஜங்ஷன் பிக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நம்ம அடுத்த ஜங்ஷன் டி. அப்போ இதுலேயும் 3 பிரான்ச் இருக்குது. அதாவது I2 அண்ட் IG ஆர் த கரண்ட் ஃப்ளோஸ் டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன். I4 இஸ் த கரண்ட் ஃப்ளோ அவே ஃப்ரம் த ஜங்ஷன். சரியா? இப்போ சைன் கன்வென்ஷன் கொடுங்க பார்க்கலாம். I2க்கு வந்து ப்ளஸ்ஸு, ஐஜிக்கும் ப்ளஸ்ஸு, I4க்கு வந்து மைனஸ். தட்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா? நம்ம ஃபஸ்ட்டு ரூலை யூஸ் பண்ணியாச்சு, கிர்ச்சாஃப்ஸ் ஃபஸ்ட்டு ரூலை. அடுத்தது வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண போகிறோம்.
அப்போ வோல்டேஜ் ரூல் அப்படிங்கிறது ஒரு லூப்புக்கு தான் அப்ளை பண்ணும். சரி, ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன லூப்பு? ஏ பி டி ஏ, அந்த லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே லூப்பினுடைய டைரக்ஷனையும் கரண்ட்டுடைய டைரக்ஷனும் கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த லூப்பை, இந்த பார்ட் க்ளோஸ்டு சர்க்கியூட்டு, அதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். இதுலேருந்து இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். சரி, இப்போது நம்ம இந்த வோல்டேஜ் ரூல் நம்ம இங்கே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். வோல்டேஜ் ரூலில் நம்ம கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைன் கொடுக்கணும். எப்படி இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து ஏ டு பி, இந்த பி வழியாக. நம்ம லூப் டைரக்ஷன் வந்து அதே ஏ டு பி தான். அப்போ அந்த ரெண்டு டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் I1P, அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம ப்ளஸ்ஸு கொடுக்கணும். புரியுதா? அடுத்த பார்ட் வரும் பி டு டி, அந்த பிரான்ச் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு டைரக்ஷனும் சேமாக இருக்குது. அதாவது கால்வனாமீட்டர் கரண்ட்டும் லூப்பினுடைய டைரக்ஷனும் சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த IG இன்ட்டு ஜி, அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ப்ளஸ்ஸு கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஜி அப்படிங்கிறது கால்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், IG அப்படிங்கிறது இந்த கால்வனாமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஓகேவா? இந்த டைரக்ஷன் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன கொடுக்கணும்? ப்ளஸ் சைன் கொடுக்கணும். ரைட்டா? ஓகே. இங்கே இந்த பிரான்ச்சை பாருங்க பார்க்கலாம். டி டு ஏ, அதில் நமக்கு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அதனால் இங்கே மைனஸ் கொடுக்கணும். எந்த ப்ராடக்ட்டுக்கு? I2 இன்ட்டு ஆர், அதுக்கு I2 ஆருக்கு நம்ம மைனஸ் சைன் கொடுக்கணும். சார், ஓம்ஸ் லாவினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரண்டும் ரெசிஸ்டன்ஸ் அல்ஜிப்ரிக் சம் போட்டாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா EMF இருக்கணும். இங்கே பார்த்தா இந்த க்ளோஸ்டு பாத்தில் ஏதாவது செல்லு இருக்கா அல்லது பேட்ரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு பேட்ரி, அது இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு வெளியில் தான் இருக்குது. அதனால் இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு இதில் ஒரு செல், அதாவது இங்கே ஏதாவது செல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது செல் இருக்கலாம். இங்கே ஏதாவது செல்லு இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடில் செல்லு எதுவும் இந்த க்ளோஸ்டு பாத்தில் இல்லை. அதனால் நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? EMF வந்து 0. புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது the algebraic sum of product of current and resistance in the various path of the closed circuit is equal to algebraic sum of EMF. இதுதான் நம்ம வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே EMF எதுவும் இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்த இன்னும் ஒரு லூப் எடுத்துக்கிறோம். என்னென்னு பாருங்கள். ABCDA ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பவும் வந்துடணும். எடுத்துக்கலாமா? இந்த லூப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த லூப்பில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ப்ராடக்ட் I1Pக்கு என்ன சைன் கொடுக்கணும்? ரெண்டு டைரக்ஷனும் சேமாக இருக்குது, அப்போ அதனால் ப்ளஸ்ஸு. அடுத்த பிரான்ச் B to C, இப்போ இங்கே ரெண்டு டைரக்ஷனும் சேமாக இருக்குது, அப்போ I3Qக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கணும். சரியா? அடுத்தது C to D, இதில் பார்க்கும்பொழுது ரெண்டு டைரக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் இந்த I4Sக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? மைனஸ் கொடுக்கணும். அடுத்தது பிரான்ச் D to A, அதில் பார்க்கும்பொழுது ரெண்டு டைரக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட் என்ன? I2R, அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? மைனஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும். புரியுதா? ரைட் ஹேண்ட் சைடு நம்ம EMF, இங்கே EMF இங்கேயும் இந்த க்ளோஸ்டு பாத்தில் எந்த பேட்ரியோ எந்த செல்லோ இல்லை. அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணும்? 0 பண்ணும் ரைட் ஹேண்ட் சைடில். புரிஞ்சுதா? சரி, இப்போது பேலன்ஸ் கண்டிஷன், அதாவது இங்கே பார்க்கும்பொழுது நான் அனிமேஷனில் காட்டியிருந்தேன் இல்லையா, கரண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கரண்ட் வந்து பியிலேருந்து டிக்கு ஃப்ளோ ஆச்சு கால்வனாமீட்டர் வழியாக. அதுக்கு பேர் IG அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். இதுவே வந்து இது ஹையர் பொட்டன்ஷியலாக இருந்தால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது படி B வந்து ஹையர் பொட்டன்ஷியல், D வந்து லோயர் பொட்டன்ஷியல். சரி, இப்போ நமக்கு ஒரு கால்வனாமீட்டர் தெரியும் இல்லையா? கால்வனாமீட்டர் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் டிவைஸ்.
கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம், விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதில் நார்மலாக மற்ற டிவைஸ்லலாம் பாயிண்டர் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஆனால் கால்வனாமீட்டரில் 0 அந்த பாயிண்டர் வந்து எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். அப்போ இது வந்து மைக்ரோமீட்டர் மில்லிமீட்டர் ஆர்டரில் நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான வெரி சென்சிட்டிவான ஒரு டிவைஸ். அதே நேரத்தில் கரண்ட்டினுடைய டைரக்ஷனையும் காட்டும். சப்போஸ் B to D கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா பாயிண்டர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், D to A கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் இதே பாயிண்டர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு கரண்ட்டுடைய டைரக்ஷனையும் கண்டுபிடிக்க முடியும், அதனுடைய மேக்னிடியூடும் மெஷர் பண்ண முடியும். சென்சிட்டிவ் டிவைஸ். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்டர் வந்து எங்கே இருக்குது, நமக்கு சென்டரில் நிற்கிது, 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறோம். எப்போ 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும் அப்படி சொன்னால் நமக்கு IG = 0, அதுதான் பேலன்ஸ் கண்டிஷன். அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி சொன்னால், இந்த P, Q, R, S அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சூட்டபிளாக அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இந்த பாயிண்ட், இந்த ஜங்ஷன் பியும் டியும் சேம் பொட்டன்ஷியலில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சரியா? ஓகே. அப்போ இந்த IG = 0 இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன் ஆஃப் த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகேவா? சரி, இப்போ இந்த கண்டிஷனை எங்கே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த IG = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் மிச்சம்? I1 - I3 = 0. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த I3 எந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ I1 = I3. சரியா? இதே கண்டிஷனை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? I2 - I4 = 0. இந்த I4 ஈக்குவலுக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் சைன் வந்து என்னவாகும்? ப்ளஸ் ஆகும். அப்போது I2 = I4. இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன். இன்னொரு தடவை புரிஞ்சுக்கிங்க பார்க்கலாம். இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகலை அப்படி சொன்னால் இங்கே I1 கரண்ட் அப்படியே ஃபுல்லாக எது வழியாக ஃப்ளோ ஆகும்? I3 ஃப்ளோ ஆகும். இங்கே I2 வழியாக வரக்கூடிய கரண்ட் அதே ஈக்குவல் மேக்னிடியூடு தான் I4 ஃப்ளோ ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? I1 = I3, I2 = I4. எப்போ? IG = 0. இதுதான் நமக்கு பேலன்ஸ் கண்டிஷன். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பேலன்ஸ் கண்டிஷனை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போது என்ன கிடைக்கும் பாருங்கள்? I1P = I2R கிடச்சிதா? இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதையும் இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் கரண்ட் என்னென்ன இருக்குது பாருங்கள்? I1 I2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் என்னென்ன இருக்குது? I1 இருக்குது, I2 இருக்குது, I3 இருக்குது, I4 இருக்குது. இப்போ 4 கரண்ட்டுமே இருக்குது. அதை வச்சு கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன செய்கிறோம்? இந்த பேலன்சிங் கண்டிஷனை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள்? இந்த I3 எடுத்துட்டு I1 சப்ஸ்டியூட் பண்ணு. I4 எடுத்துட்டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆமாம், I2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என்ன கிடச்சிருக்கு? I1P + I1Q - I2S - I2R. இப்போ இந்த ரெண்டு மைனஸ் டேர்மையும் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் ஆகிடும். அதுலேருந்து காமனாக இருக்கக்கூடிய இந்த I1 இங்கேயும் காமனாக எடுக்கிறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் காமனாக என்ன இருக்கும் அப்படி சொன்னால் I2வும் காமனாக இருக்கும். அதை வெளியில் எடுத்துடலாமா? எடுத்தாச்சு. இந்த பக்கம் காமனாக I1 இருக்கும், அதை எடுத்தாச்சு. ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து I2 காமனாக இருக்கும், அதை வெளியில் எடுத்தாச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, டிவைட் பண்ணியாச்சா? இங்கே பாருங்கள், I1க்கு I1 கேன்சல் பண்ணுங்கள், I2க்கு I2 கேன்சல் பண்ணுங்கள். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள்? P + Q / P = R + S / R கிடைக்குமா? இதை ரெண்டாக பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். எப்படி எழுதலாம்? P/P + Q/P = R. இதை ரெண்டாக பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். R/R + S/R எழுதலாமா? இந்த P-யை P-ஆல் கேன்சல் பண்ணுறோம், 1 கிடைக்கும். R ஆரோவில் கேன்சல் பண்ணுறோம், 1.
அப்போ இங்கேயும் 1 கிடைக்குது, இங்கேயும் 1 கிடைக்குது. அதை கேன்சல் பண்ணலாமா? இந்த 1க்கு இந்த 1 கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் என்ன கிடைக்கும்? Q by P is equal to S by R கிடைச்சிருச்சா? ஓகே, இதை ரெசிப்ரோக்கல் எடுங்க பார்க்கலாம். P by Q is equal to R by S. இங்கே கவனிங்க பார்க்கலாம். இந்த IG is equal to 0வாக இருக்கும் பொழுது P divided by Q is equal to R divided by S. இதுதான் நமக்கு கண்டிஷன், பேலன்ஸ் கண்டிஷன், ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? சரி, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம், இதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இதில் இந்த பேலன்சிங் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், கால்வனோமீட்டரில் என்ன காட்டணும்? நல் டிஃப்ளெக்ஷன் காட்டணும். IG is equal to 0வாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? P, Q, R, S எல்லாம் சூட்டபிளாக அட்ஜஸ்ட் பண்ணோம். என்ன மாதிரி? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோன்னு சொன்னால், இந்த ரேஷியோ கிடைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த சர்க்யூட் வந்து பேலன்ஸ் ஆகிடும். சரியா? இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 2 ரெசிஸ்டரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? இந்த P by Q ரெண்டும் தெரியும். இந்த ரேஷியோ தெரிஞ்சுதுன்னா அன்னோன் ரேஷியோ R by S நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த இடத்துல அதுதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ 2 ரெசிஸ்டன்ஸை என்ன செய்ய முடியும்? கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த யூஸ் என்ன? ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அன்னோன்னு வச்சுக்கலாம். P வந்து அன்னோன், மிச்சம் எல்லாம் நோனாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமாம், இந்த Qவை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P is equal to, இது எல்லாமே நோன் ரெசிஸ்டன்ஸ், Q R into Q divided by S. அப்போ P is equal to R into Q divided by S. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதாவது நமக்கு இதில் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சால் அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுதான் 2 அப்ளிகேஷன். ஒன்று, 2 ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி. இன்னொரு அப்ளிகேஷன் என்னன்னு சொன்னாக்க அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இது வந்து இந்த சாப்டர்னுடைய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். தரவோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? ஓகே, சப்ஸ்கிரைப் மை சேனல் Prime Physics. Thank you, my dear students.